அரசியல்ல எதுவுமே எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் நடக்கலன்னா அதிமுக தாவேகா கூட்டணிக்கான முயற்சிகள் நடக்கலாம் தொடர்ந்து. அது பலிக்குமா பலிக்காதான்றது அதிமுக பாஜக விட்டு வர்றதுதான் இருக்கு. வருவாங்களா மாட்டாங்கன்றது அது தெரியாது ஆக்சுவலா. அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சார், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா சாமானிய மக்களிடையே விஜய்க்கு அந்த செல்வாக்குன்றது குறைஞ்சிருக்கா? ஆமாமா. நடுநிலையா இருக்கிற மக்கள் அவர் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சரி திமுக, அதிமுகவுக்கு மாற்றா வந்திருக்காரு. இவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சவங்கலாம், அவர் நடந்துட்ட விதத்தை பார்த்து கொஞ்சம் சலிப்படைஞ்சுட்டாங்க. என்ன இப்படி ஒரு அரசியல்ல இப்படி ஒரு தலைவர் இருந்தா பின்னாடி ஒரு இவர் ஆளுகிற பொசிஷன்ல வரும்போது நாட்டுல பல விஷயங்கள் நடக்கும். அப்ப இவர் எப்படி நடந்துப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி அது ஆக்சுவலா. இவரை பார்க்கவே முடியல, இவரை பேசவே முடியலன்ற விஷயங்கள்லாம் வெளில வரும்போது, இவர் யாருமே இவரை அணுக முடியாத லெவல்ல இப்பவே இருந்தாருன்னா, இவர் பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு. பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு, தொண்டர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு, நிர்வாகிகளையும் சந்திக்க மாட்டேன்றாரு. அந்த 4 அட்வைசர்ஸோட தான் கேட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் ஆட்சிக்கு வந்தா இவர் எப்படி இருப்பாரு? அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. நடுநிலை மக்கள் யோசிக்கிறாங்க. என்ன இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதனால நடுநிலை மக்கள்கிட்ட அவர் தன்னுடைய ஆதரவை இழந்துட்டாருன்றதான் உண்மை அடிப்படையான விஷயம். அதான் முற்றிலும் இழந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 சேஞ்சா வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வமா பார்த்தவங்க கொஞ்சம் அந்த உற்சாகத்தை இழந்து என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிறாங்க.